கஷ்டப்பட்டிருக்கேன். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோயில்பட்டியை சேர்ந்த பளுதூக்கும் வீரர் ராஜாவின் பெற்றோர் தாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைத்துள்ளதாக ஆனந்த கண்ணீர் வடித்தனர். சங்கரலிங்கபுரத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி பேச்சியம்மாள் தம்பதியின் இளைய மகன் ராஜா காமன்வெல்த் போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கபடி வீரராக பயிற்சியை தொடங்கிய ராஜா தற்போது பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளார். 7 படிக்கும் போதே அவன் கலந்துக்கிட்டு பயிற்சி அடுத்தடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டுகளுக்காக போய் விளையாண்டு மெடல் பண்ணி வந்தான். அடுத்து 2015 மலேசியா போய் மலேசியா, ஜப்பான், ஆஸ்திரியா, ஒரிசா 7 மெடல் பெற்று வந்தான். என்ன அதுக்கு அடுத்தடுத்து அவன் எல்லா இடமும் போய்கிட்டு தான் இருந்தான். இந்த விளையாட்டுல நாங்கள் அதுக்கு பயிற்சிக்கு விடலை, நான் சரி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமாம், சிரமம்னா ஒரு வகையில இல்லை, கஷ்டப்பட்டு நாங்கள் ஏழை மக்கள் தான். என்ன வீடு கூட சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என்ன நான் படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் என் பிள்ளையில முன்னுக்கு அவன் வந்த ஆசைப்பட்டதுனால நான் என் உடம்ப நாங்கள் புண்ணாக்கி நாங்கள் 2 பேர் வேலை எங்களுக்கு உழைச்சி கொடுக்கறதுக்கு வேற யாரும் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் கருமாயப்பட்டு தான். நானும் மருந்தில் கருமாயப்பட்டு காமரியான் டிபிஎஸ்ல கரிமருந்தில் 15 வருஷம் அவன் விளையாட்டுக்காக 15 வருஷம் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். கறி மருந்தில் இன்னமும் பார்த்துக்கிட்டு இப்போ வரைக்கும் இப்போ தான் நின்றுருக்கேன் வேலையை விட்டு. என்ன இப்போ வரைக்கும் பார்த்துட்டேன். என்ன கஷ்டம். ஆமாம், கடுமையான ஒரு வகையில் இல்லை. ஆம்பளை பையன் வேலை பார்த்த மாதிரி மிஷினில் குச்சி மூட தூக்க, மெழுகு மூட தூக்க எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆம்பளை பையன் மாதிரி வேலை பார்த்து என்ன செய்ய, நம்ம பிள்ளையை காப்பாற்றணும், நம்ம பிள்ளையை ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அந்த வெறி எனக்கு என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு இடத்துல தஞ்சாவூர்ல ஒரு நேரடியா ஒரு விளையாட்டுக்கு போயிருந்து பார்க்கணும்னு போனேன். அந்த விளையாட்டுல எல்லாம் அவன் பண்ண கொடுமை ரொம்ப சங்கடம். அவன் பட்ட விளையாட்டுல ஒரு இடம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலெல்லாம் சட்டியோட உட்காந்து செஞ்சு தீயில வாட்டி செஞ்சு அவன் அந்த மாதிரிலாம் கருமாயப்பட்டது எனக்கு எவ்வளோ ஒரு வேதனை. பிள்ளை எப்படியும் விட்டுட்டோமே, நம்ம விளையாடுறதுக்குன்னு படிச்சுக்கிட்டு இருந்தவனே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப நினைக்க போது அவன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, பார்த்தேன், நேரடியா பார்த்தேன். சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். நைட்டு உள்ள இருந்து 1 மணில அதான் என்ன சொல்றேன், நைட்டு 10 நேற்று முழுக்க தூங்கவே இல்லை, காலையில வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், தூக்கமே வரல. ஆமா, பேச்சியம்மாள். வணக்கம். ராஜா 7 படிக்கும் போதே ரொம்ப ஆர்வமாக இருந்தான் விளையாட்டில். 7 படிக்கும்போது இப்போ சங்கர்குமார் திருப்பி ஆர்சியில் படித்தான். 7 படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தான். இங்கே படித்து நம்ம உள்ளூரில் தான் பிச்சி அண்ணன்னு எனக்கு ஒரு சொர்ணமுத்து, அவர் எங்கள் மச்சான் தான் வேணும். 2 பேரும் தான் அவர் பயிற்சி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜிம்மு பக்கத்தில் தான் இருக்குங்க. இவங்க தான் இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் பண்ணோடனே மறுபடியும் மயிலாடுதுறைக்கு போனாங்க. அங்கே மூலியமாக தான் மறுபடியும் அவன் எல்லா இடத்துக்கும் போனான். வெளி இடத்துக்கு மலேசியா போனான் ஃபஸ்ட்டு, 2வது ஜப்பான் போனான், மறுபடியும் ஆஸ்திரேலியா போனான், தாய்லாந்து போனான், இப்படி பல நாடுகள் போனான். இப்போ சமீபத்தில் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் இப்போ வெள்ளி மெடல் பண்ணியிருக்காப்புல. ஆமாம், இதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமாம், நாங்கள் லோடுமன் வேலை தான் பார்க்கேன். போரோடு முச்சந்தி செல்வநாயர் கோயிலில் தான் லோடுமன் வேலை தான் பார்க்கேன். இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், படிக்க ஆரம்பத்துலேருந்து நைட்டு போது வேலை பார்த்து தான் அவங்க படிப்பு செலவு எல்லாம் எப்படியும் ஒரு வழியில் அவனு ஒரு வழியை ஆளாக்கியாச்சு. இப்போ நேற்று விளாண்ட காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி மெடல் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஊர் பொதுமக்கள் எல்லா மக்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். ஊருக்கு பெருமையாக இருக்குது. ஊர் பேர் கோவில்பட்டி சங்கலிங்காபுரம். என் பேர் முத்துப்பாண்டி.